ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்ம எப்படி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே ஃபுல்லாக ப்ரிடிக்ஷன் தான். உங்கள் ப்ரிடிக்ஷன் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க, என்ன அப்படின்னா, சார் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுங்க, அதை நான் அப்படியே தொடர்ந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுற நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரிடிக்ட் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. இப்போ நான் நெஃப்டி கொடுத்துருக்கேன், நானே சொல்லிடுவேன் சரிங்களா. இப்போ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஃபுல்லாக பேக்கில் போக வேண்டாம் சரிங்களா. இங்கேருந்து நீங்கள் ட்ராப் பண்ண வேண்டாம் சரிங்களா. நியர்லி இந்த இடத்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதை விட இது லோவாக இருக்கும், இதை விட இது லோவாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அப்போது ட்ரெண்ட் லைன் இங்கே மார்க் பண்ணுங்கள். இதை மார்க் பண்ணி சரிங்களா, கரெக்டாக அந்த லைனுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல மேட்ச் பண்ணணும் சரிங்களா. அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப் போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இனி வந்து டே டைம் ஃப்ரேம் கொடுத்துருங்க சரிங்களா. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும் அப்படின்னா, கிளியராக சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருச்சு கன்ஃபார்ம். இப்போ சப்போர்ட்டில் ரீச் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகணும் அப்படின்னா, ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகணும் சரிங்களா. இப்போது இந்த இடத்த நல்லா கவனிங்க. அடுத்து நீங்கள் டே டைம் ஃப்ரேம் வந்துட்டு சரிங்களா, இங்கே இருந்து சரிங்களா, இதனுடைய ஹை இந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா கிளியராக ஒரு வியூ கிடைக்கா. இங்கேருந்து அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். இந்த லைன் செகண்ட் லைனில் கனெக்ட் ஆகும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மார்க்கெட்டில் பாருங்கள், நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட் எல்லாம் நீங்கள் இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுவீங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுக்கான காரணமே இது ரெசிஸ்டண்ட்டாக ரீச் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் மண்டே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் போகிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் டே டைம் ஃப்ரேமில் சரிங்களா. இதனுடைய பாடி வெளியில் இருக்கணும். இப்போ இந்த கேண்டில் வந்து கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி விக்கு வந்து பாடி கீழே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போயிடும். பாடி வெளியிலோடு இருக்கணும் சரிங்களா. இப்போ இந்த விக் மட்டும் இருக்கு, பாடி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இதில் நீங்கள் பை சைட் போக முடியாது சரிங்களா. இங்கே இன்னும் கிளாரிட்டி வரல, பாடியோடு வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம் சரிங்களா. இப்போது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் சரிங்களா, மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 23,850க்கு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் சரிங்களா. இல்லை நீங்கள் பை சைட் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரேம் அவுட் சைடில் வச்சு 24,200 பிரேக் பண்ணி அதனுடைய பாடி வெளியில் இருந்துச்சு அப்படின்னா மண்டே மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு நல்ல ஒரு பூம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் இஷ்யூ சைன் ஆயிடுச்சு சரிங்களா. ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துருச்சு சரிங்களா. அதனால் மண்டே மார்க்கெட் நல்லா போகிறதுக்கு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் வரக்கூடிய வாரத்தில் அப் ட்ரெண்டுக்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதே ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் சரிங்களா, இப்போது மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணணும், அதுக்கடுத்து தான் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். அப்போ ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 9:10க்குள்ளே நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் FII சரிங்களா. ஸோ FII DII அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வரும் சரிங்களா. இதில் FII இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கட்டாயமாக பார்க்கணும் சரிங்களா. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. மண்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. நான் இப்போ ப்ரீவியஸ் டேட்டா எடுத்திருக்கேன். மண்டே மார்னிங் கரெக்டாக பார்க்கக்கூடிய இப்போ நான் சொல்கிற 4 விஷயத்தையும் நீங்கள் 9:10 9:15க்குள்ளே பார்த்துடணும். FIDI இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ஷேர் வந்து மேலே போகும். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரெண்டாவது குளோபல் மார்க்கெட் சரிங்களா. இந்த குளோபல் மார்க்கெட்டை ஒன்ஸ் இந்த மாதிரி வெரி புல்லிஷ் அப்படிங்கிறது இருக்கா, இதெல்லாம் நல்லா கவனிக்கணும் சரிங்களா. இப்போது இதில் குளோபல் மார்க்கெட் ரெண்டாவது பாயிண்ட்டு, கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட்டை தனியாக எடுத்து செக் பண்ணணும் சரிங்களா. எப்போது மண்டே மார்னிங்கில் சரிங்களா. கிஃப்ட் நிஃப்டி இப்போ நான் இதையும் எடுத்துட்டேன். இது வந்து டிமேட்லேயே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது எவ்வளோ % ஹைக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா,
இங்கே இன்னர் லைன் அப்படின்னு ஒன்று உண்டு. சரிங்களா? மார்க்கெட்டில் தொடர்ந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதாவது எல்லோரும் சிங்கிள் லைனில் வரைவீங்க. நான் எப்போவுமே சிங்கிள் லைன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். டபுள் லைனில் ட்ரெண்டை வரைங்க. சரிங்களா? இப்போது இது நல்ல லெவலில் கேப் அப் ஆகி மார்க்கெட், ஏன்னா இது 7 மணிக்கே ஓப்பன் ஆயிரும். இது நல்ல விதத்தில் கேப் அப்பில் போயிட்டு ட்ரெண்ட் மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பை சைடு வந்துட்டு தாராளமாக போயிடலாம். சரிங்களா? அப்போது இதுக்கு அடுத்து நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன், அதுக்கு அடுத்த மெத்தட் இருக்குது. சரிங்களா? அப்போது எஃப்ஐடிஏ இன்வெஸ்ட் பண்ணி குளோபல் மார்க்கெட் எல்லாம் நல்லா அப் ட்ரெண்ட்லேருந்து கிஃப்ட் நெஃப்டி வந்து கேப் அப்பில் போயிருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒன்று மட்டும், சரிங்களா, சிம்பிள் அண்ட் ஈஸி. ஏன்னா இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா வெளிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு கான்ஃபிடென்ட் அது கொடுக்கும். இன்னொன்று மார்க்கெட் டேட்டா, இதில் ஈக்குட்டின்னு இருக்கும், டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். ஈக்குட்டி சைடு வந்துடுங்க. சரிங்களா? ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இதை நீங்கள், ஏன்னா ஈக்குட்டி அப்படின்னாலே ஸ்டாக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இன்றைக்கி டிக்ளைனில் எத்தனை கம்பெனி இருக்குது? 34 இருக்குது. மண்டே மட்டும் நியூஸ் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக ஆகிட்டுருக்கு. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டு நம்ம பார்க்கும்போது மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறு தான் நிறையா இருக்குது. இங்கே ஒரு 35-40 கம்பெனி பாசிட்டிவ் அப்படின்னா இப்போ குளோபல் மார்க்கெட்டை எஃப்ஐடிஏ கிஃப்ட் நெஃப்டி, குளோபல் மார்க்கெட் அப் ட்ரெண்ட், எஃப்ஐடிஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கிஃப்ட் நெஃப்டி அப் ட்ரெண்டு, நம்ம மார்க்கெட்டில் 35-40 கம்பெனி அட்வான்ஸ் அப்படின்னா இந்த 50 கம்பெனி, ஏன்னா இது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். சரிங்களா? இந்த 50 கம்பெனி தெரிஞ்சிடும். 9-8க்கு நமக்கு தெரிஞ்சிடும் எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் ஓப்பன் ஆக போகுது. இப்போ பையரெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ரெடி ஆகிடுவாங்க பை சைட் போடுறதுக்கு. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்த மெத்தடில் ஒரு ஸ்டாக் வச்சுருப்பீங்க. இப்போ நானும் என்னுடைய சைட்டில் ரிசர்ச் பண்ணி நிறையா ஸ்டாக்ஸ் வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கில் நான் என்ன பண்ணுவேன், நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்கில் எனக்கு ட்ரெண்டு தெரியும். சரிங்களா? ஸோ நான் எந்த பேஸில் பார்க்கணுமோ அந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா ட்ரெண்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது ப்ராப்பராக உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் கட் இருக்கு. சரிங்களா? ஸோ நான் ரிசர்ச் பண்ண விதத்தில் கரெக்டாக இருக்கும். எனக்கு இது மார்னிங்கே தெரிஞ்சிடும். ஸோ இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் அப்ளை பண்ணுவேன். சரிங்களா? சிம்பிள், ஈஸியாக பண்ணுங்கள். அவசரமே வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். என்ன இருந்தாலும் சின்னதாக ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்படியே உங்களுக்கு சின்ன சின்ன ஃபெயிலியர் வந்தாலும் பெரிய லெவலில் வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ மார்க்கெட்டை செக் பண்ணி, சரிங்களா, என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெஸ்ட்டான ஸ்டாக்கில் தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த விதத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கீழே இறங்கினாலும் திரும்ப மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். அப்போது ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இது பார்க்க கடினமாக தெரியலாம், தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி. சரிங்களா? யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.